morning students. Previous class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேஷனல் இன்கம் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம். அடுத்து நேஷனல் இன்கம் அப்படின்னா நேஷனல் இன்கம் இஸ் அனலைஸ் டு த கண்ட்ரி எக்கனாமி. கண்ட்ரியோட எக்கானமி எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத எதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னா நேஷனல் இன்கத்தை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரியோட எக்கானமி வந்து சொல்லுவோம். இந்த கண்ட்ரியோட எக்கானமி அப்படின்றது என்ன காரணத்துக்காக வந்துட்டு நேஷனல் இன்கத்தை பேஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் வந்துட்டு இங்கே ரைஸ் ஆனால் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நேஷனல் இன்கம் ஆனது வந்துட்டு ரைஸ் ஆகும். அப்போ இந்த நேஷனல் இன்கம் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரியோட எக்கானமி அப்படின்றது வந்துட்டு ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த கண்ட்ரியோட எக்கானமி ரைஸ் ஆகிறது வந்துட்டு எப்படி பண்ணுறோம் அப்படின்னா comparison to the another countries. One country to another country, the comparison is used to the national income. அது பேஸ்ல வந்து என்ன இருக்குது அப்படின்னா நேஷனல் இன்கம் தான் நமக்கு பேஸாக இருக்குது. அந்த நேஷனல் இன்கம் வந்துட்டு கால்குலேட் பண்ணணும்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேஷனல் இன்கம் மூலம் நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுக்கு கண்ட்ரியை வந்துட்டு டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, அண்டர் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு டிவிடெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு இந்த நேஷனல் இன்கம் தான் வந்துட்டு பேஸாக இருக்குது. அதனால தான் நம்மளுடைய லெசன்ஸில் வந்து செகண்ட் லெசனாக வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா நேஷனல் இன்கம் அப்படின்றது. இந்த நேஷனல் இன்கம் அப்படின்றது படிக்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான காரணம் அதாவது த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மீனிங் கான்செப்ட் மெஷர்மெண்ட் அண்ட் யூசஸ் ஆஃப் த நேஷனல் இன்கம் இஸ் எசென்சியல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லெசன்ஸ் மூலமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அப்புறம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த நேஷனல் இன்கம் அப்படின்ற வேர்டை வந்துட்டு இன்ட்ரோடக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா சைமன் ரூசோ அப்படின்றத என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த வேர்டை வந்துட்டு என்ன பண்ணாரு புஷ்மெட் அப்படின்றத இந்த வேர்டை வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரோடக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒரு டெஃபனிஷன் வந்துட்டு ஒவ்வொரு எக்கனாமிக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக்ஸில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்படி வந்துட்டு நம்ம ஆல்பர்ட் மார்ஷல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு டெஃபனிஷன் கொடுக்குறாரு இந்த நேஷனல் இன்கத்துக்கு. சைமன் புஷ்மெட்டும் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபனிஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் சிம்பிளாக இருக்கிறது வந்துட்டு நம்ம ஆல்பர்ட் மார்ஷலுடைய டெஃபனிஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு கொஸ்டின் பேஸில் வந்து இல்லை, சும்மா வந்துட்டு நேஷனல் இன்கம் அப்படின்றதுக்கான ஒரு இது மட்டும் இந்த டேர்ம் மட்டும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு டெஃபனிஷன் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி அது என்னன்னு மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த டெஃபனிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லேபர் அண்ட் கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரி ஆக்டிங் ஆன் த நேச்சுரல் ரிசோர்சஸ் ப்ரொடியூஸ் annually a certain net aggregate of commodities, materials and immaterials including the service of all kinds. This is the true net annual income or revenue of the country or வந்துட்டு நேஷனல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா லேண்ட் கேபிட்டல் அண்டு லேபர் அது வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணி நேஷனல் ரிசோர்ஸஸோட வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நேஷனல் ரிசோர்ஸஸோட வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணி நேஷனல் ரிசோர்ஸஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இன் சர்டைன் பீரியட்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் சொல்லுவாங்க. சர்டைன் பீரியட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 இயரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கிறோம். 1 இயருக்கு கால்குலேட் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேஷனல் இன்கம் அப்படின்றத வந்துட்டு அனலைஸ் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த லேபர் அண்ட் கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரி ஆக்டிங் அண்ட் இன் நேஷனல் ரிசோர்சஸ் ப்ரொடியூஸ் annually a certain net aggregated of commodities, materials and immaterials including services of the all kinds. This is the true net annual income. True net annual income அப்படின்னா அதுதான் வந்து நிகர வருமானம், தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அப்படின்னா ஆல்பர்ட் மார்ஷல் சொல்கிறார். நெட் இன்கம் அப்படின்னா நிகர வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை இன்னொரு வேர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெவன்யூ ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெவன்யூ ஆஃப் த டிவிடெண்ட் அப்படின்னா ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஈவு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு இது என்னென்ன வார்த்தைகள் அவங்க குறிப்பிடுறாரு அப்படின்னா ட்ரூ நெட் ஆனுவல் இன்கம் ஆர் வந்துட்டு ரெவன்யூ ஆஃப் கண்ட்ரி ஆர் வந்து நேஷனல் டிவிடெண்ட். இது ஃபுல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேஷனல் இன்கத்துக்கு வந்துட்டு சில வந்து இதாக சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் த நேஷனல் இன்கம் வந்து இருக்குது. இந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி. அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவராலாக வந்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம் தேவைப்படும். அப்புறம் ரியல் இன்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டீஃப்ளோட்டர் அப்படின்னு சொல்லி என்ன பார்க்க போகிறோம்னா ஜிடிபியோட டீஃப்ளோட்டர் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு நமக்கு முக்கியமான ஒன்றா இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி, அது வந்துட்டு ஃபேக்டர் காஸ்ட்டு, பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம், பெர் கேபிட்டா இன்கம், ரியல் இன்கம் அண்டு
ஜிடிபி டிஃப்ளோட்டர். இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிடிபி பற்றி பார்க்க போகிறோம், என்டிபி பற்றி பார்க்க போகிறோம், ஜிஎன்பி பற்றி பார்க்க போகிறோம், என்என்பி பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக்காக வந்து ஒரு நேஷ்னல் இன்கம் அப்படின்னா பேசிக்காக இந்த கான்செப்ட் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஒரு ஜிடிபினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி வந்துட்டு ஒரு என்டிபினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கே மாதிரி அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜிஎன்பி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், என்என்பி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் வந்துட்டு நமக்கு ஜிடிபி அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றாங்க. அப்போ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அதே இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் மணி வேல்யூ. இதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க, டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் த கண்ட்ரி டூரிங் எ பீரியட் ஆஃப் டைம். அந்த இயர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இயர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. டூரிங் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இயர் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 இயர் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஜிடிபி அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் final goods and services produced within the country during a year அப்படின்னு சொல்றாங்க. அப்ப during a year அப்படிங்கும்போது அங்க என்ன இருக்கு அப்படின்னா one country அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணோம், one year அப்படின்னு சொல்லி வந்து வந்துருது. சரிங்களா? அப்ப goods and services வந்துட்டு final goods and services, அதாவது ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட அதாவது முடிவடைந்த ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா முடிவடைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ஸை வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸில் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜிடிபி அட் த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு ஒரு ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலா என்னன்னா நம்ம நார்மலாகவே இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சி ஈக்குவல் டு கன்சம்ஷன் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐ ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜி ஈக்குவல் டு கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து எக்ஸ் அப்படின்றது வந்துட்டு எக்ஸ்போர்ட்டை குறிக்கிறது, அதாவது எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போர்ட், எம் இஸ் ஈக்குவல் டு இம்போர்ட். அப்போ எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் நெட் எக்ஸ்போர்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிறது வந்து கன்சியூமர் குட்ஸ், செகண்ட் ஒன்று இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ், தேர்ட் ஒன்று இருக்கிறது கவர்மெண்ட் பர்ச்சேசஸ், அண்ட் ஃபோர்த் ஒன்று இருக்கிறது வந்துட்டு எக்ஸ் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு நெட் எக்ஸ்போர்ட்டர். அது ஃபுல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இதுலேயே வந்து என்டிபி அப்படின்னு சொன்னால் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா இது ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்ல ஒரே ஒரு வேலை மட்டும் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா என்டிபிக்காக சேர்க்க போகிறோம். ஜிடிபி அப்படின்றது வந்துட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் என்டிபிசி கூட நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபியிலேருந்து நம்ம மைனஸ் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிப்ரிசியேஷனை வந்துட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டிபியாக மாறிடும். ஏன் அது என்டிபியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்டிபி அப்படின்றது வந்துட்டு சில வந்துட்டு இப்போ குட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரலாம், மிஷின் ப்ராப்ளம்ஸ் ஆகலாம், அந்த வந்துட்டு நியூ மிஷின்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணும்போது மொத்தமாக கால்குலேட் பண்ணாமல் அதை பற்றி நான் வந்து இது பண்ணாமல் பண்ணோம் அப்படிங்கிறீங்கன்னா அதை மொத்தமாக வந்துட்டு இது பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா அதை ஜிடிபி அப்படின்னும். அதெல்லாம் கழிச்சிட்டு அதாவது டிப்ரிசியேஷன் பண்ணிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை வந்து என்டிபி அப்படின்வாங்க. அது என்ன அப்படின்னா நிகரம் அப்படின்னு ஒரு வந்துடும். நிகர உள்நாட்டு உற்பத்தி தமிழில் சொன்னோம்னா அப்படி நிகர அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நெட்டு அப்படின்னு நெட் ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும், கிராஸ் இருக்கும், நெட் இருக்கும். இப்போ கிராஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும், நெட்டுன்றது ஒன்று இருக்கும். அப்போ இதுலேருந்து கழிச்சு போட்டுருப்பாங்க. அப்போ என்ன காரணத்தினால வந்துட்டு ஜிடிபி பார்க்குறோம், ஜிடிபிலேருந்து என்டிபி எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவில் இருந்து அப்படின்னா ஒரே ஒரு வேலையில் வந்து டிரைவில் ஆகுது. டிப்ரிசியேஷன் அப்படின்ற ஒரே ஒரு வேலை மட்டும் அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைச்சிடும் அப்படின்னா என்டிபியாக வந்து கிடைச்சிடும். அப்போ என்டிபி இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன் இஸ் கால்ட் த நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். புரியுதுங்களா? அப்போ ஜிடிபினா என்னன்னு பார்த்தாச்சு. ஜிடிபினா என்னன்னு பார்த்தோம், டோட்டல் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு ப்ரொடியூஸ்டு, அதாவது டு ப்ரொடியூஸ் வித்தின் த கண்ட்ரி டூரிங் ஏ இயர் அப்படின்றதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஜிடிபி அப்படின்னு பார்த்தோம். அந்த ஜிடிபியில் என்னென்ன ஃபார்முலாஸில் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா சி அப்படின்றது வந்து கன்சூமர் குட்ஸ், ஐ அப்படின்றது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ், அந்த ஜின்றது வந்துட்டு கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் எம்ன்றது நெட் எக்ஸ்போர்ட். சரிங்களா? இது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அதாவது நெட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
ஜிடிபி வந்துட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ ஜிடிபியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்டிபி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன் கால் வந்துட்டு என்டிபி. அப்போ ஜிடிபி என்டிபி வந்துட்டு அட்டாச்சு. இதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா ஜிஎன்பி அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஜிஎன்பியில் வந்துட்டு 5 இது இருக்குது. அந்த 5 வந்துட்டு இதே தான் அந்த 5 தான். இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து என்ன சேருது அப்படின்னா R-P அப்படின்ற ஒன்று வந்து சேர்க்கிறோம். அந்த R-P பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஜிஎன்பி அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎன்பி எப்படி பார்க்க போகிறோம். ஜிஎன்பி மீன்ஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றது வந்துட்டு சில வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கான ஒரு டெஃபனிஷன் பார்க்கும்போது சேம் டெஃபனிஷன் தான் ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும். சம் கான்செப்ட் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். அதை மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் மெஷர் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் at market value resulting from the current production in a country during a year, including the net income from abroad. இதில் என்ன ஒன்றே ஒன்று சேர்க்குறோம் அப்படின்னா இந்த அவார்டு வந்துட்டு நெட் இன்கம் ஆனாலும் அவார்டில் வந்து நம்ம வந்து ஒன்றே ஒன்று மட்டும் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நேஷனல் ப்ராடக்ட் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ஒன்று சேர்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு இவருடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா அந்த டேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் மெஷர் ஆஃப் ஃப்ளோ of final goods and services at market value resulting from the current production in a country during a year, including income from award. அப்போ அவார்டில் இருக்கிற இன்கம்த்தையும் நெட் இன்கத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட சேர்க்குறோம், இன்க்ளூட் பண்ணுறோம். அப்படி இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறீங்கன்னா அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜிஎன்பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜிஎன்பி அப்படின்னா இன்க்ளூடிங் த 5 types of final goods and services. 5 types of goods and services அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது வந்துட்டு கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு. கன்சியூமர் குட்ஸ் வாட்ஸ் த மீனிங் ஆஃப் த கன்சியூமர் குட்ஸ்? சாட்டிஸ்ஃபைங் த கன்சியூமர் ஆஃப் த குட்ஸ் தட்ஸ் கால்ட் த கன்சியூமர் குட்ஸ். இந்த குட்ஸ் அது வந்துட்டு டோட்டல் வேல்யூ ஆஃப் final goods and services to analyze to measures to consumers are ready to consumer to call the consumer goods. And then I means investment goods. Investment goods வந்து ப்ரொடக்ஷனில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மலாக வந்துட்டு ப்ரைவேட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுன்னா பில்டிங்ஸ் மிஷினரிஸ் காரணம் தான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ்க்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா ஜி அப்படின்னா கவர்மெண்ட் பர்ச்சேசிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் த குட்ஸ் கால்டு த கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்டேஷன் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் நெட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். அந்த R-P மீன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா R-P அப்படின்னா இந்த ஆர் அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவார்டில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுக்கப்படுகிறது. அதாவது வெளிநாடுகள்லேருந்து நமக்கு வருதுல்ல அந்த பணத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ரெண்ட்டு, வேஜ், இன்ட்ரெஸ்ட்டு இதை ஃபுல்லாக ரெண்ட்டு தான் நமக்கு வருது. இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட்டு, வேஜஸ் வந்துட்டு காலில் அதாவது அவார்ட் கண்ட்ரிஸ் வந்துட்டு இங்கே வந்துச்சு அப்படின்னா அதையும் அப்புறம் வந்துட்டு சேம் அவங்க அவர் கண்ட்ரியில் வந்துட்டு லிவிங் டு த ஃபாரினர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க கெட் சம் அமௌண்ட் ஆஃப் இன்கம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதையும் இதையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃபரன்சியேஷன் பார்க்குறோம். அதாவது அவார்ட்லேருந்து நமக்கு வந்ததையும் இங்கே நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு இருந்து நம்மகிட்டே வந்துட்டு ஏர்னிங் பண்ணுற வந்துட்டு அந்த பீப்புள்ஸ் அதாவது ஃபாரினர்ஸ் வந்துட்டு இது பண்ணுறாங்க ஏர்ன் பண்ணுறாங்கல்ல அதையும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான டிஃபரன்சியேஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நெட் இன்கம் அப்படின்றது ஒன்று கிடைக்கும். அந்த நெட் இன்கம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா R-P அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஎன்பியை வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸோடு வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎன்பி அடுத்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்படி ஜிஎன்பி மார்க்கெட் ப்ரைஸஸில் வந்து பார்க்கும்போது அதனுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா C+I+G+X-M plus R-P. R-P is equal to net income. X-M is equal to net export. And G is equal to government purchases. I is equal to investment goods. C is equal to consumer goods. That's GNP. And NNP அப்படின்றது வந்து இதே தான் நான் அப்போ சொன்ன மாதிரி தான் ஜிடிபிலேருந்து எப்படி NNP அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ அதே மாதிரி வந்துட்டு ஜிஎன்பி அப்படிங்கிறது வந்துட்டு NNP அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு சில ப்ராப்ளம்ஸ் வரலாம்,
திங்ஸில் வந்துட்டு இப்போ எக்ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், இம்போர்ட்ஸில் இருக்கலாம், அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா டிப்ரிசியேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன், அதாவது டிப்ரிசியேஷன் ஆஃப் அலவன்சஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சில அலவன்சஸ் இருக்கும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு சில அலவன்சஸ் இருக்கும். அந்த அலவன்ஸை தான் என்ன பண்ணுறாங்கன்னா டிப்ரிசியேஷன் பண்ணுறாங்க. டிப்ரிசியேஷன் ஆஃப் அலவன்சஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா சப்ட்ராக்ட் பண்ணுறோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா என்என்பி அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ என்என்பி அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்ட்ராக்ஷன் ஃப்ரம் த டிப்ரிசியேஷன் அலவன்சஸ். அதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், இந்த ஜிடிபியிலேருந்து சப்ட்ராக்ஷன் ஃப்ரம் த டிப்ரிசியேஷன் அலவன்சஸ் கால்டு வந்துட்டு என்என்பி அப்படின்றாங்க. அப்போ என்என்பி அப்படின்றது வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா என்என்பி ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் அலவன்சஸ். இதுதான் வந்துட்டு அதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? அப்போ ஜிஎன்பி அப்படியே அதிலே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்வெர்ட் டு த என்என்பி. ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம அதில் சேர்க்கிறோம். டிப்ரிசியேஷனை அலவன்சஸ் மட்டும் சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது என்னென்னா ஆவரேஜ் இன்கம் ஆஃப் தியர் பெர்சன்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி இன் எ பர்டிகுலர் இயர் இஸ் கால்டு பெர் கேபிட்டா இன்கம். ஆவரேஜ் இன்கம் ஆஃப் எ பெர்சன், அதாவது ஆவரேஜ் இன்கம், அதாவது சராசரியாக ஒரு மனிதன், அதாவது சராசரியாக ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு நாட்டில் இருக்க ஒரு மனிதன் பெறுகின்ற வருமானத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தலா வருமானம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது என்ன திரும்பி அந்த கேமரா பார்ப்போம். The average income of a person of a country in a particular year is called the per capita income. The per capita income obtained by dividing the national income of population. Per capita income வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நேஷனல் இன்கம் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பாப்புலேஷனை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்சிடும் சொல்றாங்க. அப்போ அந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்றது வந்து நம்மளுடைய 2 மார்க்ல இருக்குது. நமக்கு இந்த லெசனை பொறுத்தவரை வந்துட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஒரே ஒரு 5 மார்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அந்த லெசன் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுது. ஏன்னா புக் வைஸஸில் நீங்கள் பார்க்கும்போது இந்த லெசன் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இங்கே வேணாம். நம்ம அதில் வந்துட்டு நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் வந்து 2 2 2 மார்க் தான் இருக்குது. நம்ம பார்க்குறது வந்துட்டு இந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது வந்து ஒரு 2 மார்க்கில் இருக்குது. அதனால் இது நம்ம பார்க்குறோம். மற்ற ஹெட்டிங்ஸ்லாம் ஏன் பார்க்கல அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு டிலீட்டட் போர்ஷன்ஸில் வந்துட்டு அது போயிடுச்சு. அதனால வந்துட்டு நம்ம மிச்சம் இருக்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது நமக்கு ஒரு 2 மார்க்கில் இருக்கனால நம்ம அதை கம்பல்சரியாக நம்ம பார்த்தாகணும். அந்த இதில் வந்துட்டு நம்ம ஆவரேஜ் இன்கம் ஆஃப் பெர் கேபிட்டா இன்கம்னா ஆவரேஜ் இன்கம் ஆஃப் எ பெர்சன் ஆஃப் எ கண்ட்ரி இன் எ பர்டிகுலர் இயர் இஸ் கால்டு பெர் கேபிட்டா இன்கம் சொல்கிறாங்க. தமிழில் அப்படியே சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு நாட்டில் ஒரு சராசரி மனிதன் வந்துட்டு இப்போ ஒரு ஆண்டுக்குள்ளே பெறுகிற வருமானத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அந்த பெர் கேபிட்டா இன்கத்தை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்டைன் த டிவைடிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன். நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன். பெர் கேபிட்டா இன்கம் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன் அப்படின்னு பண்ணிட்டாலே என்ன வந்துடும் அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம் வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த மீனிங் பார்த்துக்கோங்க. இந்த மீனிங் வந்து என்ன அப்படின்னா டேமை மட்டும் பார்த்துங்க. ஏன்னா டேமுக்கு வந்து முக்கியமானது ஆவரேஜ் இன்கம் ஆஃப் எ பர்சன் ஆஃப் எ கண்ட்ரி இன் எ பர்டிகுலர் இயர் இஸ் கால்டு பெர் கேபிட்டா இன்கம். இப்போ எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன். சரிங்களா? இது வந்துட்டு பெர் கேபிட்டா இன்கம் கொடுத்தது. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்துட்டு நமக்கு இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது தான். இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் நமக்கு போதும். என்னன்னா ரியல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரியல் இன்கம் அப்படின்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. நமக்கு இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஜிடிபியோட டீஃப்ளோட்டார் அப்படின்னு பார்ப்போம். அந்த டீஃப்ளோட்டார் அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒன்று. எப்படி அந்த டீஃப்ளோட்டார் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. டீஃப்ளோட்டார் பற்றி அந்த ஒருத்த மட்டும் எழுதி போட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியோட டீஃப்ளோட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஜிடிபியோட டீஃப்ளோட்டார் அப்படின்னா குறைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லும்போது அதுக்கு என்ன சொன்னால் டீஃப்ளோட்டார் அப்படின்னா குறைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜிடிபி டீஃப்ளோட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க. நேஷனல் இன்கம் பை அது இது வந்து நம்ம இதோட ஃபார்முலா ஒரு நிமிஷம்.
சாரி நான் வந்துட்டு அந்த பெர் கேபிட்டா இன்கம் ஞாபகத்திலே வந்து ஃபார்முலா எடுத்துட்டேன். இதுக்கு வந்து ஃபார்முலா கொடுக்குறாங்க நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி இன்ட்டு 100 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜிடிபி டீஃப்ளோட்டார் அப்படின்றது என்னன்னு பார்த்துருவோம். இந்த ஜிடிபி டீஃப்ளோட்டார் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் சேஞ்சஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடிங் இந்த ஜிடிபி சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜிடிபி குட்ஸ்ன்னு இருப்பாங்க, ஜிடிபி குறிப்பிட்டுள்ள இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள்னு சொல்கிறாங்கல்ல அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதுதான் இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா ஜிடிபி டீஃப்ளோட்டார் இஸ் அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் சேஞ்சஸ் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடிங் இந்த ஜிடிபி. It is a price index which it is called the dividing the nominal GDP in a given year by real GDP for the same year of multiplying it by 100. The formula இந்த ஃபார்முலா தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நமக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு இருக்க அந்த 3 லைன்ஸ் மட்டும் நமக்கு போதும். அந்த 3 லைன்ஸ் எழுதினாலே நமக்கு போதும் தான். ஃபஸ்ட்டு அந்த 3 லைன்ஸ் என்ன இருக்குன்னா டீஃப்ளோட்டார்னு சொல்லி இருக்கோம்ல அதோட இன்டெக்ஸ் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேஞ்சஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ளூடிங் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிபியோட வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த ஜிடிபியோட இது பண்ணும்போது அப்படின்னு கேட்கும்போது இதை வந்து இன்னொரு வேர்டாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ப்ரைஸ் இண்டெக்ஸ், இது ஒரு சம்மர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜிடிபி டீஃப்ளோட்டார் அப்படின்னா இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. எங்கே சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் வந்து சேஞ்சஸ் ஆகுது இன்க்ளூடிங் இந்த ஜிடிபி குட்ஸ் தான். அதாவது ஜிடிபியோட குறிப்பிட்டுள்ள குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு எதோட வந்து இது பண்ணுறாங்கன்னா ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்துட்டு இது நம்ம சேஞ்சஸ் ஆகும்போது இது வந்து கால்குலேட் பண்ணப்படுறது. அப்படி வந்து ஜிடிபி டீஃப்ளோட்டார் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடிங் இன் ஜிடிபி. இட் இஸ் எ ப்ரைஸ் இண்டெக்ஸ் விச் கால்குலேட்டட் பை டிவைடிங் எதாவது டிவைடிங் பண்ணுறோம் அப்படின்னா நாமினல் ஜிடிபி வந்துட்டு என்ன இயர்க்குள்ள அப்படின்னா கிவன் இயர் அப்படின்னு அதுக்கான ஒரு இயர், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ள நாமினல் இயராக இருந்தாலும் சொல்லிட்டாங்க. நாமினல் ஜிடிபியாக இருந்தாலும் சொல்லிட்டா ஒரு ரியல் ஜிடிபியாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 மல்டிப்ளை வந்து 100 இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா ஜிடிபி டீஃப்ளோட்டார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நமக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த ஜிடிபி டீஃப்ளோட்டார் அப்படின்னா தமிழில் வந்து நமக்கு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜிடிபி குறைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிடிபி அப்படின்றத முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த ஜிடிபி வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லி பார்த்துருக்கோம். இந்த ஜிடிபி குறைப்பானில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜிடிபி டீஃப்ளோட்டார் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் சேஞ்சஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடிங் இன் ஜிடிபி. அவ்வளோதான் வார்த்தை. இந்த இதுக்கு வந்து வார்த்தை அவ்வளோதான். இதை மட்டும் சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எழுதினாலே போதுமா. இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னா நாமினல் ஜிடிபி பை ரியல் ஜிடிபி இன்ட்டு 100. இதுதான் வந்துட்டு ஜிடிபியோட டீஃப்ளோட்டார். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம் அப்படின்னு பார்க்குறோம். என்னென்ன மெத்தட்ஸ் வந்து மெஷர் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் நார்மலாக வந்துட்டு நிறையா வந்துட்டு ஒரு எக்கானமியில் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து நம்ம நேஷனல் இன்கத்தை வந்து மெஷர் பண்ணுறது சில வந்துட்டு மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் ஒவ்வொரு மெத்தட்ஸும் ஒவ்வொரு இதில் வந்து நம்ம இது கொடுக்குறோம். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து தேவைப்படும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு நேஷனல் இன்கத்தை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில வந்து இது பண்ணுறாங்க. அப்படி நேஷனல் இன்கத்தை கால்குலேட் பண்ணும்போது வந்து ஒவ்வொரு மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷனை வச்சு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம், அடுத்து இன்கம் வச்சு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதோட வந்துட்டு நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த லெசன் வந்து முடிவாயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா முடிஞ்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற வந்துட்டு இப்போ வந்துட்டு நிறையா இருக்குது. அதாவது நேஷனல் இன்கத்தை பற்றி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு டிஜிட்டல் ப்ரொசெக்ஷன் ஃபுல்லாக அது வந்துட்டு இதாகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த பாடத்துலேயே நம்ம மொத்தமே பார்த்தோன்னா 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா 2 மார்க்கில் 2 கொஸ்டின்ஸாக இருக்குது, 3 மார்க்கில் 2 கொஸ்டின்ஸாக இருக்குது, 5 மார்க்கில் ஒரே ஒரு கொஸ்டின்ஸா. அந்த ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம், அவ்வளோதான். இதை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறது நமக்கு இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ரெக்கார்ட் லெசன் தான் போவோம். அப்போ இதுதான் நமக்கு வந்து மெயினாக இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு மெட்டீரியல் ஒன்று இருக்குது. லாஸ்ட் இயர் வந்துட்டு பசங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அதையே ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ரொம்ப டீட்டெயில்ஸாக வந்துட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த 5 மார்க் வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் எழுதுன்னு அவசியம் இல்லை. 5 மார்க்கில் வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் மெத்தடில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் எழுதுகிற ப்ரொடக்ஷன் மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்முலா இருந்தால் ஃபார்முலா எழுத போகிறோம், இல்லையா ப்ரொடக்ஷன் மெத்தடில் என்னென்ன இது யூஸ் பண்ணுறோம் அப்படி எழுதிட்டு
அதுக்கப்புறம் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இன்கம் மெத்தடில் வந்துட்டு என்னென்ன இது ஃபார்முலா வச்சு இது பண்ணுறாங்க, அப்போ அந்த ஃபார்முலாக்கு என்னென்ன இது இருக்குது. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டு என்னன்னு, அதாவது அதுக்கு என்ன அப்படி எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது தான் நமக்கு மெயினானது. அந்த எக்ஸ்பிளனேஷன் அதுக்கான வந்து எப்படி வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, அதாவது அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, நேஷனல் மெத்தடை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டீப்பாக வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தூரத்துக்குலாம் வந்து நம்ம 5 மார்க்கில் எழுத போகிறது கிடையாது. நம்ம நார்மலாக வந்து ஒரு மெட்டீரியல் என்ன இருக்குதோ அதவே பார்த்தா போதும். மெட்டீரியலில் உங்களுக்கு ரொம்ப சிறுசாக தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இந்த கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த மெட்டீரியலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கம்மிங் வந்துட்டு 16 வந்துட்டு பாண்டிச்சேரியில் வந்துட்டு ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி கொரோனாவோட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி நமக்கு வாய்ப்பு அப்படின்றதுனா கம்மிங் ஆகஸ்ட்டில் கூட நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான். ஸ்கூல் ஓப்பன் ஆனால் தான் நல்லது. ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸ் கூட நம்ம டேரெக்டாக வந்து நம்ம கிளாஸில் அட்டன் பண்ணி அதில் வந்து நம்ம டவுட்ஸாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்போ தான் வந்து நம்ம ஒரு புத்தகத்தை பார்த்துக்கிட்டே படிக்கிறதுக்கு ஒரு புக்கை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்கும். நம்ம புக்கையே யூஸ் பண்ண மாட்டேன், புக்கையே ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு ஒரு பக்கம் பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ புக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு டைரக்ட் கிளாஸில் தான் அந்த வியூ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அப்படி நம்ம டைரக்ட் கிளாஸுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மித்த இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட்டில் வந்துட்டு ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அதே மாதிரி வந்துட்டு இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம் அப்படின்றது வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்துட்டு நான் வந்து ஷார்ட் நோட்ஸாக வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ஸ் நம்பர்ஸை மட்டும் நான் எழுதுறேன். இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா நோட்டில் எழுதுனா போதும். ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட்டாக எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் லெசனையும் நீங்கள் நோட்டில் எழுதுறதுக்கான கொடுத்துறேன், கொஸ்டின்ஸை வந்து கொடுத்துறேன். இதை நீங்கள் படித்தாலே போதுமானது. நமக்கு செகண்ட் லெசன் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. ஃபஸ்ட் லெசனில் வந்து கொஞ்சம் 2-3 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிறதுனால செகண்ட் லெசனில் வந்து அந்தளவுக்கு கொஸ்டின்ஸே இல்லை. அந்த என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்ற நம்பர் மட்டும் நான் இப்போ எதுக்கு வந்துட்டு எழுதி போடுறேன். அந்த நம்பரை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். 2 மார்க்கில் 2 கொஸ்டின்ஸ் தான், நிறையா இருக்குது இல்லை. ஆனால் 2 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3 மார்க்கில் அதே மாதிரி 2 கொஸ்டின்ஸ் தான். அதிலே வந்துட்டு இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ஸ் அப்படின்றது வந்துட்டு அதில் வந்துடும். அப்புறம் டபுள் கவுண்டிங் சொல்லி ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சு. 3 மார்க்கு 5 மார்க்கு தான் இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 2 மார்க் முடிஞ்சிச்சு, 3 மார்க் முடியும். அடுத்து 5 மார்க் ஒரே ஒன்று தான். இதையும் முடிச்சிட்டோம்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? அப்போ வந்து அந்த கொஸ்டின் நம்பர்ஸை மட்டும் நான் வந்துட்டு இப்போ நோட் பண்ணுறேன். அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ அந்த நம்பர் மட்டும் எழுதி போடுறேன். இந்த மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வந்துட்டு ஒரு ஷார்ட் நோட்ஸாக சொல்கிறேன். டீட்டெயில்ஸாகவும் ஷார்ட் நோட்ஸாகவும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் லெசனை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் போய்க்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன எழுதி போட போகிறேன் அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்றத எழுதி போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிளேஷன் தரேன். கொஸ்டின் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வந்துட்டு 20 to 26 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி வந்து 3 மார்க்கில் வந்துட்டு 31, 32 இந்த 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. 5 மார்க்கில் 36 மட்டும்தான். அப்போ வந்துட்டு இந்த லெசனில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 5 கொஸ்டின்ஸாக இருக்குது. சிம்பிளாக வந்துட்டு இந்த லெசன் வந்துட்டு இதாகுது. ஆனால் நீங்கள் புக்கில் ஓப்பன் பண்ணி பார்க்கறே இந்த லெசனே வந்து பெரிய லெசன் மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு டிஜிட்டல் பர்சனில் வந்து இந்த லெசனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரெண்டாக வந்துட்டு பிரித்து கொடுக்கும்போது இது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து நமக்கு முடிஞ்சிது. அதாவது ஒரு 5 பேஜ்லேயே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்துட்டு டிலீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற 2லேயே வந்து நம்ம 2 மார்க்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து 3 மார்க்ஸ், 5 மார்க். 5 மார்க் என்ன அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங்கோடைய அந்த இது. இந்த 2 மார்க்ஸில் வந்துட்டு ஒரு 2 மார்க்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து ஒரு 3 மார்க், அதாவது இந்த 3 மார்க்கில் வந்துட்டு ஒரு 3 மார்க் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் வந்துருக்கும். இன்னொன்று வந்துட்டு டபுள் கவுண்டிங் ஒன்று இருக்குது. அந்த டபுள் கவுண்டிங்கில் வந்துட்டு என்னென்ன இதில் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம வந்துட்டு இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த 2 எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். சரிங்களா? இந்த 2 மார்க்கையும் பார்த்துக்கலாம். அப்போ இந்த லெசனை பொறுத்தளவு செகண்ட் லெசனை பொறுத்தளவு நம்ம கேட்டால் என்ன இருக்குது அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ண போகிறோம். நோட்டில் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணிடுங்க, ரைட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்துட்டு டவுட்ஸ்னால் வந்து கேளுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து நேரடி வகுப்புனா நல்லா இருந்திருக்கும்.
நமக்கு இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து மூவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு மூவ் பண்ணி அவங்க இருக்க சுச்சுவேஷன் வந்துட்டு நம்ம செஞ்சால் தான் அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எப்போ திறப்பாங்கன்றது வந்துட்டு ஒரு அளவுக்கு தெரிஞ்சாலும் அது திறக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதை மூவ் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோம்னா தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் வந்துட்டு எத்தனை தடவை வேணாலும் பண்ணிகிட்டே இருப்போம். கிளாஸஸில் வந்து நம்ம 12 லெசன் தான் இருக்குது. டக்குன்னு வந்துட்டு லெசனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ரிவிஷனில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லெசனை வந்து டக்குன்னு முடிச்சுட்டு ரிவிஷனில் தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்போம். ஏன்னா ரிவிஷன் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒவ்வொன்றையும் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வந்துட்டு அட்டன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம் அப்படின்றது வந்து பார்க்குறோம். அது மாதிரி டபுள் கவுண்டிங்கிறது ஒன்று பார்க்குறோம். அவ்வளோதான் 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் தேர்ட் லெசன் வந்துட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக வந்து அடுத்த கிளாஸ் தான் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? தேங்க்யூ.